சின்ன பையா நம்ம நேரத்துல மொத்த காசு செத்து கிடக்கு போகுது. டேய் என்னடா இது இதுடா அது நான் சொட்ட ஃபுல்லா மண்ணா இருக்கு. எனக்கு நான் கூப்பிடா. டேய் கோயிலுக்கு போனலடா திருநூறு வச்சுக்கிட்டா லூசு பையல. ஆமா இதுனா இது கெட்டப்ப நைட்டு ஃபுல்லா கொசு தூங்க விட மாட்டேங்குதுமா. மழைக்கு அதுக்கு ப்ளோன்னு முழிக்குதுமா. அதுக்கு நான் லாஜியில ஓட்டல தெரியல. என் உடம்புல உட்காந்து யாராச்சும் குடிக்குதுங்க. என் உடம்புல உட்காந்து என்ன பெருக்கும் பண்ணுதுங்க. எனக்கு காண்டாவல. நம்ம டேட்டா போடலாமா அந்த மாதிரி கடிக்குதுமா. குடு 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 குடுன்னு கடிக்குதுமா. உள்ள எலும்பு வரைக்கும் குத்துது. எலும்புல ரத்தங்குது. அதான் முடிவு பண்ணிட்டேன். கொசு பேட் அடிக்க முடியலமா. அடிச்சு பார்த்தா ரப்பர் கேப் கட்சா உள்ள வந்து கடிக்குது. அதான் ஒரு 10 கொசு பேட் வாங்கி வந்தேன். ஃபுல்லா பிரிச்சு உடம்புல கட்டிக்கினேன். இப்போ ஒண்ணு இல்ல மேமா இத லைன் மட்டும் கூத்துட்டு ஃபுல்லா கரண்ட் வரும். ஒரு கொசுவா என்ன கடிக்காது. கடவுளே இன்னைக்குதான் என் பிரச்சனை எல்லாம் முடிச்சிருன்னு. ஐயோ உன் காதல கேட்டுருச்சா? நைட்டு கொசு கடிக்குதா? ஆமா ஆமா ஆமா. சின்ன பையா ஒரே நிமிஷம் இப்படி பேசுனதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னா. இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு பாவம் இல்ல இது வாங்கணும். உன் மேல எனக்கு வயசு வச்சிருக்கா. டேய் போலீஸ் சொன்னா நம்ப மாட்டாங்கடா. அவங்களே அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. கடிக்குதா? ஆமா போடு 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 என்ன போடு. ஏமா லைன் குடுத்துட்டுமா. வா வா வா. தேரா தேரா. போடு 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 போடு. என்னடா இந்த நிலைமையில வந்து நிக்கிற? டீ வியாபாரம் பண்றமா? அதுக்கு நீ இப்படியா? ஆமாமா பங்குனி வெயில பல்ல வச்சு அடிக்கும் போது டீ இஞ்சி டீ கேட்பானுங்க. மழைக்கு சும்மா இருப்பானுங்க. அதான் டீ வியாபாரம் பண்ணலான்னு வந்துட்டேன். அட லூசு பையில அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நான் உனக்கு எதனா வாடகை கடைக்கு புடிச்சு குத்து டேபிள் கீழ் போட்டு எல்லாம் செட் பண்ணி குத்துருப்பல. எல்லாம் செட் பண்ணி குத்துட்டு லாஸ்டா ஒரு முக்கானம் போட்டு எலுமிச்சு மரத்து வச்சுட்டு சூனி வச்சுட்டு வந்துடும். நாசமா போகணும். ஐயா எனக்கு நல்லது பண்ணுவேன். ஆளை முன்ன டீ வியாபாரம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா என்ன நினைச்சிட்ட நீ? டாக்டர் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் கம்பல்சரி தண்ணி குடிக்கணும்னு சொல்றாருல்ல. குடிக்கிறாங்களா? இல்ல. ஆனா கம்பல்சரி 10 டீ 15 டீ குடிச்சு ஆகணுங்கம்மா. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தி சித்தப்பா இது எல்லாம் இருந்து அனாதையா இருக்கிறவங்க. ஆனா டீ குடிக்காம ஒருத்தவங்க இருக்கு தெரியலமா. அப்படின்ற ஆமா அது மூலம் தலைவலி வந்தா என்ன பண்ணுவானுங்க? பேது பிடிப்பானுங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு 5 ரூபாய் டீ வாங்கி குடிச்சோமா தலைவலி போயிடுச்சு. அது முன்ன பாத்ரூம் வரலாம் என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் ஓடுவீங்க. இல்லன்னா வாழைப்பழத்தை எடுத்து 10-15 துண்டு தொப்பையை தள்ளாம தள்ளுவானுங்க. ஒரே ஒரு டீ தான் காலையில எழுந்திரிச்சு பாத்ரூம் கலக்கலா பழப்பலாம் வச்சுலாம். அவ்வளவு வந்துச்சுமா. டெக்னாலஜி போயிடுச்சுமா. என்னடா மாத்திரம் சொல்ற? நீ பேசுறது கேட்ட எனக்கே தலைவலி. இது அம்மாக்கு ஒரு டீ போட்டு குடுறா சாமியா. உடம்புல எரியுது. ஏன்டா அழுவுறா? மிளகாத்துல போய் உடம்புல ஒட்டி வைப்பானாடா. மழை டைமா கொசு பயங்கரம் முழுவதும் முழிக்க ஈ முழிக்கிற மாதிரியா ஏமா நேரம் ஓட்டி ஓட்டி பாக்குறது. எப்படி இருந்தாலும் எடியில புடியில பூந்து கட்டி போடுதுமா. அவ்வளவு பெட்ஷீட் உள்ள பூந்து அதான் ஃபுல்லா மிளகாத்தூள் தடைக்கணும். ஃபுல்லா சில்லி வந்து கடிச்சுனா காரம் தெரியல. ரெண்டாவது எப்படி கடிக்க காரம் போட்டு ஓடிடுறது. ஐயோ சின்ன பையோ செம மூளை தெரியுமா? நீ இது மாதிரி பண்ணதுக்கு இந்த கொசு பேட்டில வளையா வரும்லடா அதே மாதிரி உன் உடம்பு ஃபுல்லா வளைய போட்டுக்கின்னு கரண்ட் சாக்கு வச்சுக்கிட்ட சின்ன பையா. கொசு பேட்ல பட்டது எப்படி கொசு எல்லாம் செத்து போகுது அதே மாதிரி உன் மேல பட்டது எல்லாம் செத்து போடுவோம்ல. என்ன லூசு நினைச்சேன். அந்த அளவுக்கு மூளை இல்ல நினைச்சியா? அதையும் பண்ணமா கரண்ட் ஆஃப் ஆயிடுதுமா. அடிக்கடி ட்ரிப் ஆயிடுதுமா. ஆனா போடான்னு விட்டுட்டேன். நான் நைட்ல கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்களா மழை வந்தோடனே. கரண்ட் வச்சு சாவல. அதுதான் நான் இப்படி பண்ணிட்டேன். எப்படி இப்ப நைட் வந்து கொசு கட்சின்னு வச்சுக்கா. ஐயோ காரம் போகுது. ஒரு பயங்கரமான ரகடா நாள் பழுதுறாங்க ஓடிப்புறோம். ஓ ரகடா நாள். ஐயோ எழுதுமா கத்து கத்து ஒரு 5 நிமிஷம் எரிச்சல் தாங்கின்னு வச்சுக்கா. நைட்டு நல்லா தூங்கலாம். ஐயா அது ஒண்ணு இல்ல பாத்தியாடியே. ஏன் பாத்ரூம்ல எவ்வளவு பேஸ்ட் வைக்கிறா அவளை விட்டு பாக்க வைக்கிறியாவல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் 100 ரூபாய்க்கு ஒரு தொடப்பம் வாங்கிட்டு வந்தேன்டா. அவ 80 ரூபாய்க்கு ஒரு தொடப்பம் வாங்கிட்டு வந்தாடா. நான் உன்னை எம்ம அடிக்கிறேன். இந்த தொடப்பம் எவ்வளவு உடையாம சூப்பரா இருக்குது. 2 டைம் அவ புருஷன் அடிச்சாலாண்டா. என் தொடப்பம் தான் பெஸ்ட் அவனாவ பீத்திக்கிறாடா. நீ சொல்ற சின்ன பையா. அவ புருஷன் யாருன்னா அவளுக்கு கண்டுபிடிச்சு 2-3 நாள் அவ்வளவு புருஷன் வச்சுக்கிறா. அரை மணி நேரத்துக்கு ஒரு புருஷன் கூட சுத்துறா அந்த நாய். அவன் முன்னாடி நச்சு அசிங்கம் பாத்துறியா நீ ரோட்ல? ஐயா உனக்கு இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதரா சின்ன பையா. பாத்தல்லடி எவ்வளவு தேக்கு மாதிரி நிக்குது பாத்தியா? நானா நீ இல்லடா தொடப்ப கட்டடா எவ்வளவு சூப்பரா உடையாம நின்று பாத்தல எம் அடி வச்சான். ஏப்பா அந்த சரியா வெட்டாம ஒரு கொடை வச்சிருந்தல அது எருப்பா போய் சின்ன பையா. அம்மா கொண்டா கொடுவ கத்தி எத்துன்னு சண்டைக்கு வர போரு. அங்க நிக்கிறான் என் புள்ள. வாய் வார்த்தை வாயோட இருக்குண்டா. கொடுவ கத்தி வரைக்கும் போவாத. வெளியதானே வெளியதானே சண்டை பண்ணா. உள்ள இருந்து ஆரம்பிச்சு வந்து வெளியே முடிச்சு விட்டுருவோம். வாடி வா அப்படின்ற அவ கூடாட்டா. நீ வா பஸ் வா.
வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஏமாத்திட்டு போனா இப்ப நீ உட்காந்து ஏமாத்தினாரு வரவு போறலாம் ஏமாத்திட்டு போறது நல்லா பைத்தியார மாதிரியா தலை எழுதி வச்சுதா வாய் உடைப்ப இல்ச்சோய் பிள்ளைய பத்தி வச்சுக்கிறல்ல இதுவும் பேசுவதுக்கு மேலயும் பேசுவ என்னடா சண்டை காக்கா பரப்பரமா காக்கா பரப்பர நான் கை ஷேக் பண்ணவே இல்ல நாய் பரப்பரமா கை பிடிப்பிடினாமா கேட்ட இல்லன்றா கை ஷேக் பண்ணல இல்லடா நீ அவ தம்பி தானே அவதான் போய் சொல்லுவ நீ ஐயோ நாய் என்ன பறக்குமா நீ சொல்லு நான் எது மாதிரி பிரச்சனை இருக்கிறேன் உனக்குனா பிரச்சனை பாத்தியா அட கடவுளே டேய் நான் வீட்டு வேலை செய்யறேன்ல அந்த ஹவுஸ் ஓனர் செத்து போட்டாரா என் சம்பளம் வாங்கி வர 7-8 டேட் ஆயிடுச்சு முன்னாடி கேட்டு வாங்க வேண்டியதானே இச்சி அது இல்லடா அவர் செத்தாலும் செத்தாரு 3ஆம் நாள் தூக்கம் 7ஆம் நாள் தூக்கம் 11ஆம் நாள் காரியம் அப்புறம் கரமாந்திரம் 30 தூக்கம் அப்புறம் தவசத்துக்கு வரைக்கும் எனக்கு வேலை மாஞ்சிரும்டா எவ்வளவு பாத்திரம் எவ்வளவு துணி போடுவாங்க தெரியுமா அது எல்லாத்தையும் நான் எப்படி தேய்க்கிறது எப்படி துவைக்கிறதுன்னு நினைச்சாலே எனக்கு விசனமா இருக்குதுடா ஆளை முடிஞ்சும் பாரு நல்லா நாய் பறக்குமா நீ சொல்லுமா ஐயோ ஏந்து போனாயா இதுக்கு ஒரு பஞ்சாயத்து அதுக்கு ஒரு தலைவர் வேற கடவுள்ளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் உன்னை கெஞ்சி கதறி கேக்குறேன்டா தயவு செஞ்சு என் கூட மட்டும் வராதரா சின்ன பையா நீ மாதா பிதா குரு தெய்வம் இதுக்கு மேல ஒருத்தன் ஆட்சி அளிக்கிறானா யார் தெரியல ஆனந்தான் தான் அப்பேற்பட்ட என்ன போய் வேணான்ற ஐயா ஆளை முஞ்சி பாரு இதெல்லாம் ஒரு மாசம் கல்யாணத்துக்கு போனியா சொந்தக்காரெல்லாம் உண்மை காரி துப்பனானுக்கு தானே உங்ககிட்ட என்ன காசு பணம் இல்ல ஒண்ணு இல்ல மயிர் இல்ல நீல இது கல்யாணத்துக்கு வரேன்னு கேட்டாங்களா இல்லையா சொன்னானுங்க தான் மாசம் ஐயா என்ட்ரி குடுக்குறேன் செதறானுங்க மொத்த பேரும் டேய் இந்த நிலைமையில வந்தா சொந்தக்காரன் எவனும் கூட வர மாட்டான்டா போலீஸ் தண்டா கூட வரும் எல்லாம் செல்லாத நோட்டுறா சின்ன பையா நோட்டோ செல்லாத நோட்டோ கொள்ளை அடிக்கிறமோ திருடுறமோ சைனா இருக்குமோ தாலி இருக்குமோ எல்லாம் முக்கியம் இல்ல நம்ம கிட்ட காசு பணங்குதா காலையிலே கிடப்பானுங்க எல்லாரும் நம்ம கிட்ட இந்த மாசம் இது கெத்தா நடக்கிறோம் வாப்படு லூசு பையன் மாதிரி பண்ணாதரா சின்ன பையா குழந்தைங்க விளையாடி இந்த செல்லாத நோட்டை எடுத்துன்னு வந்து உடம்பு புல்லா கட்டிங்கன்னா அதுங்க அந்த பக்கம் வாழ் கத்திங்க கிடையாது இந்த பக்கம் என் உசுறு எத்துனுக்குற பைத்தியம் மாதிரி பண்ணுகிறடா வர நீ எம்மா தோசை வெங்க சுடுற தோசை பிஸ்கட்டும் தண்ணி சேர்ந்து அடிச்சு சுடுற தோசை என்ன பண்ற தோசை சுடுறமா அது தெரியுது இது நான் பிஸ்கெட்ட குழப்பி வச்சுக்கிறா ஆமா 1 கிலோ மாவு எவ்வளவு ஆகுது 45 ரூபா சின்ன பையா முடிஞ்சுதுமா 8-10 தோசை வருதுமா ஆளு 2 நாள் 3000 முடிஞ்சு போயிடுச்சு சூப்பரா இருக்கு நாங்க பேச்சுலர் இருக்கும்போது இதான் சாப்பிடுவோம் தெரியுமா யாரு பேச்சுலரா இருக்கும்போது ஊருக்கு போயிட்டா நானும் நைனாவும் சாப்பிடுவோம் அட பரதேசி நாயா இத பாக்கும் போதே தலைலாம் சுத்துதுரா கர்மம் தலை சுத்துதா சுகரு வா இத சாப்பிடு இதுல கோதுமை எல்லாம் போட்டு சொல்றாங்கம்மா சுகருக்கு எல்லாம் பக்கவா இருக்கும் ஒரு 2 தோசை அடி ஓடியா கர்மம் முடிச்சவனே சூப்பரா இருக்குமா பரதேசி நாய் தூக்கி போட்டு வேலை மேற பாடுறா சக்கரை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க திட்டி தோசையா இருக்கும் ஏய் பாய்டா எங்க பக்கத்து ஆண்டி வட்டா சரியான ஊரு கொளுத்திராவ பச்சை தண்ணியே பத்த வச்சிருவா நாளைக்கு உனக்கு நான் சேட் பண்றேன் பாய் ஆண்டி எவடியாவ சூரியக்கு பொம்பளை கேட்ட போட்ட மாதிரி இருக்கிற என்ன போய் ஆன்டி ஆன்டின்னு வர நான் தாமா போறம்போக்கு சின்ன பையா நீயாடா ஆமா என்னோட இந்த நிலைமைக்குறா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணுங்க அந்தமா அப்பப்போ 100-200 அனுப்பிச்சு கிடப்பான் நானும் ஜாலியா பேசிங்க அந்த காலைல கத்தியோட வீட்டுக்கு வந்துட்டான் எதுக்குடா நீங்க நீ கூட வெளியே வந்தோம் நம்ம டேட்டிங் பண்ணி அவனை எல்லாம் கை தத்துக்கும் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணது கால் தொடக்க வச்சு இந்த துணிய கோணி பைய அது எடுத்து கீச்சு மூச்சின்னு போட்டுக்கினேன் 1 நம்பர் பீச்சுக்கு போன நாய் கண்டாத கை வைக்குது வாயில லிப்ட் கிசுல அடிக்குது மாதிரி எங்க மம்மி டாடி என்ன அப்படிலாம் வளர்க்கலடா நீ இப்பெல்லாம் பண்ணா பிரேக்கப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டேன் ஆமா ஆம்பளை லவ் பண்ண சொல்லி தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் போறம்போக்க சோசியல் மீடியா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கடா இது மாதிரி கெட்ட விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணியே தீர்வுன்னு அப்படியே அடம் பிடிச்சி சாவீங்க நீங்க உனக்கு தெரிஞ்ச பசங்க என்ன சிங்கிளா என்னத்துக்கு பேக் பண்ணி விடான் ஒரு 100-200 கம்பெனி வந்துடுறேன் அட கருமம் பிடிச்சவனே போய் தல போறம்போக்கே என் அழகுல எல்லாம் மழங்கி வீந்துருவானுங்கம்மா ஐயே இதை கூட கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு அவன் என்ன இதுல இருந்திருப்பான் பாரு அவ்வளோ வெறி எடுப்பேன் அண்ணாச்சி கடையத்தானே கலியாச்சி அண்ணாச்சி ஜோலி முடிஞ்சிச்சு பைத்தியம் என்னடா எப்ப பார்த்தாலும் லூசு தனமா ஏதோ பண்ணினேதான் இருப்பியா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான்ல நைட்டு சரியா நட்டி மழை ஆச்சு ஃபுல்லா காய்கறி ஃபுல்லா அழிவு பண்ண மாதிரி ஆகி போச்சு உட்காந்துட்டான் தலையில துண்டு போட்டு ரோட்ல பொம்பளைங்க யாருமே வர மாட்டாங்க மழைக்கு ஆம்பளைங்க தான் ஃபுல்லா பாத்து போயிடறானுங்க நான் தான் அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணி மொத்த காய்கறி வித்து கொடுத்தேன் மாடலிங் பண்ணி நீ வித்து கொடுத்தியா அடா லூசு பையில இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிங்க ஊரே நம்மள பார்த்து சிரிப்பா சிரிக்குது 350 ரூபா கொடுத்தாங்க சிரிக்கிறானுங்களா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல இதுக்கப்புறம் சிரிப்பானுங்க வயிறு வேணுங்க எல்லாம் போடுவானுங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட கூடாது நமக்கு தேவை துட்டு காய்கறி இன்னைக்கு நம்ம வீட்டுல வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் எங்க வீட்டுல வெண்டைக்காய் எங்க வீட்டுல வெண்டைக்காய் பைத்தியக்காரனாயா